Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அன்றைக்கு நாள் வந்துட்டு நல்லா வெயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேக் நெல்லை வச்சு போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் நானும் மாமியும் சேர்ந்து தான் நெல்லை வச்சோம். ஏண்டா நோம்புக்கும் தேவைப்படும் இல்லையா? அப்போ இதுவும் எங்கள்ட ஒரு நோம்பு ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலை தான். நெல்லெல்லாம் அவிச்சு வச்சுருவோம். நோம்புக்கு அப்படின்ட்டு ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோன்னு நான் வேறையாக எதுவுமே அப்லோட் பண்ணலை. ஏண்டா போன வருஷத்தோட வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்போ ஆல்மோஸ்ட் அந்த வேலைகள் தான் நான் திருப்ப செய்வேன். அப்போ திருப்பியும் உங்கள்கிட்ட அதை காட்ட தேவையில்ல அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு சொல்கிற இந்த ஆரோக்கியமான நோன்பு எங்கள்ட பிள்ளையான உணவு பழக்க வழக்கத்தால் ஒரு நாளும் ஆரோக்கியம் இல்லாமல் போகப்படாது அப்படின்ட்டு இந்த வீடியோட ஆரம்பத்தில் உங்களோட ஒரு குட்டி மெசேஜ் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். கட்டாயமாக இன்ஷால்லாம் இந்த வருஷம் நோம்பில் எண்ணெயை வந்துட்டு குறைவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் குறைவாக செய்யக்கூடிய ஆரோக்கியமான ரெசிபிஸ் இன்ஷால்லா 7 மினிட்டா நான் கட்டாயம் அப்லோட் பண்ணுவேன். டீப் ஃப்ரை பண்ணுறது இல்லாமல் சாடவாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது, க்ரில் பண்ணி எடுக்கிற அந்த மாதிரி செய்யுங்க இன்ஷால்லா. நானும் நினச்சிட்டிக்கிறேன் இந்த முறை டீப் ஃப்ரையை வந்துட்டு இயன்றளவுக்கு குறைக்கணும் அப்படின்ட்டு. நான் நினச்சதை தான் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். டீப் ஃப்ரை அப்படின்றது வந்துட்டு எண்ணெயில் ஃபுல்லாக தாட்டி பொரிக்கிறத சொல்லுவோம். சில பேர் வந்துட்டு இந்த லீக்ஸ் எப்படி நாட்டுற அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த கிளிப்பை நான் சேர்த்தேன். நீங்கள் கடையில் வாங்குகிற லீக்ஸ்ட அடித்துண்டை கட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடித்துண்டை மட்டும் நாட்டி தண்ணூற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வளரும். உங்களுக்கு தேவைப்படக்கெல்லாம் லீக்ஸ் இலைகளை இப்படி வெட்டி எடுத்துடலும், அப்படி இல்லாட்டி பிடுங்கி கூட எடுக்கலும். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நோம்புக்கு முந்தி எப்படி சரி சிக்கன் ரோஸ்ட் அதோட வந்துட்டு பராட்டா சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு கிரேவிங். அப்போ சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த கற்பூரவள்ளி இலைகள் கொஞ்சம் பறிச்சுட்டிக்கிறேன். இதுக்கு இங்கிலீஷால் ஒரிகானோ அப்படி சொல்லுவாங்க. இது போட்டால் நல்லா மணமாகவும் வைக்கும், அதோட நல்லா ஆரோக்கியம் வைக்கும். இப்போ அந்த சிக்கன் ரோஸ்ட் அதுக்கப்புறம் அந்த ஆட்டாமா பராட்டா எப்படி செய்கிறது பார்ப்போம். முதலாவதாக சிக்கன் ரோஸ்ட்டுக்கு மேரினேஷனுக்கு தேவையான வெள்ளைப்பூடு, இஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கற்பூரவள்ளி இலைகள் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தாராளமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலும். உங்களுக்கு இந்த கருவேப்பிலை கற்பூரவள்ளி இலைகள் விருப்பம் இல்லை அப்படின்னா போட தேவையில்ல. உரைப்புக்கு தேவையான அளவு பச்சை கொச்சக்காய் சேர்த்து இடிச்சுக்கோங்க. சிக்கனை முதலாவதே மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சரக்குத்தூள், மிளகுத்தூள், அதோட தேவையான அளவு உப்பு, நாங்கள் இடித்து வச்சிருந்த இந்த பேஸ்ட் அதையும் போட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றுறது எனக்கு காட்டிப்பட்டியில், அதோட தேவையான அளவு எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மசாலா சேர்ப்பாங்க. ஆனால் நான் வீட்டில் அந்த மசாலாஸ் எப்போவுமே வச்சுக்க மாட்டேன். எங்கட ஹோம்மேட் மசாலா தான். இது போட்டாலே சிக்கன் வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட் ஆயிக்கும். இன்றைக்கு நான் வந்துட்டு லெக் பீசஸ் 3, பிரெஸ்ட் பீசஸ் 2 மாதிரி எடுத்துக்கிறேன். அதை இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா மசாலாவோட பெரட்டி வச்சிடணும். இதை குறைஞ்சது 4 ஹவர்ஸ், கூடினது ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த உப்பு புளி வந்துட்டு நல்லா பிடிக்கும். ஆனால் குறைஞ்சது 4 ஹவர்ஸாலும் நீங்கள் இதை வந்துட்டு நல்லா உப்பு புளிப்பட ஊற வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உப்பு புளியெல்லாம் வந்துட்டு இறங்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயிரும் இதில் சேர்த்துக்கலும். சிக்கனுக்கு கட்டாயமாக குட்டி குட்டி கட்ஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ அந்த உப்பு புளியெல்லாம் நல்லா இறங்கும். புளியங்காய் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் ஆயிக்கும்.
அடுத்தது இந்த ஆட்டாமா பராட்டா செய்கிறதுக்கு தான் மா எடுத்துட்டிக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் மைதா அதுக்கப்புறம் ஆட்டா ரெண்டும் கலந்து தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஆட்டா மட்டும் அப்படி இல்லாட்டி மைதா மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதோட தேவையான அளவு எண்ணெயெல்லாம் வந்துட்டு உங்களோட ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்க்கலும். கூட சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும், ஆனால் ஆரோக்கியம் இல்லாமைக்கும். அதை சுற்றி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இளம் சூடான தண்ணி சேர்த்து இப்போ நான் காட்டுற இந்த பதம் வரும் வரைக்கும் நல்ல உருண்டையாக இப்படி பிசைஞ்சு எடுத்துட்டு மேலால் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுறணும். 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த பராட்டா வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். அந்தியாகக்கில் வந்துட்டு நல்ல மழை. அப்போ அந்த மழையில் தான் நான் வந்துட்டு டின்னர் ரெடி பண்ணியிருந்தேன். பிள்ளைகளும் என்னையோட சேர்ந்து மாவு உருட்டுற அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கரைச்சல் தான் அப்படின்றாலும் அவங்க எங்கே தான் போக இல்லையா, வச்சுட்டு அவங்களுக்கு மா கொடுக்கக்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு என்னவோ செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த பராட்டா செய்கிறதுக்கு இப்போ நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக தட்டிட்டு தேவையான அளவு எண்ணெயை இப்படி ப்ரஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை இப்படி தொளிச்சு விட்டுட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ப்ளீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி செஞ்சுக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி அதுக்கப்புறம் இப்படி உருட்டி கொஞ்சமாக நீங்கள் தட்டிட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பராட்டா செய்ய தேவைப்படுற நேரத்தில் விரித்து உங்களுக்கு சுட்டெடுத்துடலும். நாலு ஹவர்ஸுக்கு மேலேயே என் சிக்கன் வந்துட்டு நல்லா மேரினேட் ஆகிச்சு. அப்போ நான் இன்றைக்கி இதை அவனில் தான் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட அவன் இல்லாட்டி சாதாரணமாக பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா பரட்டி ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அவன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு விரும்பின அளவு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் ஒரு அரை வரைக்கும் இருக்க மாதிரி பரட்டி வச்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும். அது பேக்காகி டீக்கக்கலையே நான் இந்த பராட்டாவை செஞ்சிருவோம் அப்படின்னு தான் செஞ்சுட்டிக்கிறேன். இதை கொஞ்சம் நீங்கள் மெல்லிசாக தட்டிட்டு 2 பக்கமும் நல்ல ஒரு கலர் வாரத்துக்கு நல்லா பரட்டி போட்டு சுட்டு எடுக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் இப்படி பூசி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான அதோட நல்ல ஆரோக்கியமான பராட்டா வந்துட்டு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பராட்டாவை நாங்கள் எப்போவுமே செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கக்கலே அழகாய்க்கும். இன்ஷால்லா இந்த ரெசிப்பியை கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். சிக்கனை இப்போ நான் காட்டுற மாதிரி அரவருக்கு ஒருக்கா இப்படி பரட்டி வச்சிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆயிருமது. உங்களுக்கு தேவை அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கலும். நான் அந்த பரட்டினா அதே எண்ணெயில் தான் ரோஸ்ட் பண்ணிட்டிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா தாராளமாக ப்ரஷ் பண்ணிக்கலும். கடைசியாக நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரக்கல அந்த ஷைனிங்கான கலர் வரத்துக்கு கொஞ்சம் சோயா சோஸில் தேன் பானி அப்படி இல்லாட்டி வீட்டில் இருக்கிற என்ன சரி ஒரு பானியை கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ப்ரஷ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கடைசி கலர் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக அழகாய்க்கும். அப்போ அதை பேக் பண்ண போட்டுட்டு நான் இன்றைக்கு கொஞ்சம் போஞ்சிக்காய் அதுக்கப்புறம் கேரட்டை லேசாக அவிச்சு விட்டுட்டு சாடை எண்ணெய் ஊற்றி இப்படி சோயா சோஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைண்டா தக்காளி சோஸ் சேர்த்துக்கலும் கொஞ்சம் இப்படி வதக்கி எடுக்க போகிறேன். அதோட என்ன சிக்கன் பார்த்தேன்டா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு எனக்கு விருப்பமான அளவு வரைக்கும் ரோஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவு வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டின்னர் வந்துட்டு ரெடி ஆகிட்டு ரோஸ்ட் பண்ணின இந்த சிக்கனோட ஆட்டாமா பராட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். உண்மையிலே இந்த டின்னர் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட் ஆகிடுச்சு. பிள்ளைகளும் விருப்பமாக சாப்பிட்டாங்க, ஹஸ்பண்டும் வந்துட்டு அவ்வளோ விருப்பமாக சாப்பிட்டாங்க. ஏலும் அப்படின்னா இன்ஷால்லா இந்த ரெசிப்பியை கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இறைச்சி வகைகள் சாப்பிடக்கல கட்டாயமாக நார்ச்சத்துக்கள் உள்ள நிறைய மரக்கறிகள் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஆரோக்கியம் வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. இந்த அளவில்
ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுத்தமாக கழுவி எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் வீட்டிலே செய்கிற ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள். ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம்.